உங்கள் டீச்சர்கிட்ட எனக்கு படிப்பே வரமாட்டேங்குது, ரொம்ப கஷ்டப்பட்டும் நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கலன்னு சொன்னீங்கன்னா, கஷ்டப்பட்டு படிக்க வேண்டாம், இஷ்டப்பட்டு படிங்கன்னு சொல்லுவாங்க. எஸ், அதே தான் நானும் சொல்ல வரேன். பட் அது எப்படின்னா, கஷ்டமான கொஸ்டின்ஸை இஷ்டப்பட்டு ஈஸியாக கன்வெர்ட் பண்ணி படிக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஸ்டிக்கி நோட்ஸ். ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்க சில விஷயங்களை ஒரு சின்ன துண்டு பேப்பரில் எழுதி நீங்கள் அடிக்கடி பார்க்குற இடத்துல ஒட்டுங்க. மார்னிங்கில் எந்திரிச்ச உடனே நீங்கள் ஒட்டி வச்ச எல்லா நோட்ஸையும் ஒரு கிளான்ஸ் பாருங்கள். செகண்ட் ஸ்டெப், ஆடியோ ரிவிஷன். இப்போது துண்டு பேப்பரில் எழுதுனதை உங்களோட ஓன் வாய்ஸில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி மியூசிக் கேட்குற ஹேபிட் இருந்தால் ரொம்ப நல்லது. பிகாஸ் தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம காதில் கேட்ட விஷயம் ரொம்ப நாளைக்கு ஞாபகம் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ மியூசிக் கேட்குற டைமில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்த இந்த ஆடியோவையும் கொஞ்சம் கேளுங்க. தேர்ட் ஸ்டெப், ட்ரீட். இப்போது படித்ததை ஒரு பேப்பரில் பார்க்காம எழுதி பாருங்கள். நீங்களே அதுக்கு ஒரு மார்க் போடுங்க. அந்த மார்க் உங்களுக்கு ஹாப்பி மொமெண்ட்டை கொடுத்துச்சின்னா உங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸை சாப்பிடுங்க. இதை ஒரு ஸ்மால் ரிவார்ட் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்படி சாப்பிட்றது மூலிமா அடுத்து நீங்கள் படிக்க போகிற விஷயம் கஷ்டமானதாகவே இருந்தாலும் ஈஸியாக படிக்க முடியும்.